இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாத்தி, சித்தி பாருங்களேன். இவளுக்கு பக்தியே இல்ல, புருஷன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இவ செஞ்ச பரிகாரம் எல்லாமே நடிப்பு. அதனாலதான் இவ கை அப்படி வெந்திருக்கு. பாருங்க மச்சான், நீங்க பாருங்க. ரொம்ப வலிக்குதா? பாத்தியலா, என் கையில ஒரு சின்ன காயம் கூட இல்ல. சாரி மச்சான், இப்ப எதுக்கு சிரிக்கிறிய? சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணா சிரிக்க தானே செய்யணும். ஐயா பூசாரி ஐயா, விளக்கமா எடுத்து சொல்லுங்க. இப்பவும் அந்த பொண்ணுதாம்மா இந்த தீச்சட்டி பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிருக்கு. என்ன சொல்றிய? ஆமாம்மா, தீச்சட்டி பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் கையில காயம் ஏற்பட்டிருக்கோ அவங்க பரிகாரத்தை தான் சாமி ஏத்துக்கும். உன் கையில காயமே இல்லையம்மா, அப்படின்னா உன்னோட வேண்டுதலை சாமி ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். இது என்னங்க அநியாயமா இருக்கு? அதுக்கு ஒரு ரூல்ஸ், இதுக்கு ஒரு ரூல்ஸா? ஆமா, கிரிக்கெட்டுக்கு ஒரு ரூல்ஸ், கபடிக்கு ஒரு ரூல்ஸ். நீ கபடி கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் ஆடினா அதுக்கு யாரு பொறுப்பாவாங்க? இல்ல சித்தி, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறாங்க. இதுல ஏதோ நீங்க ஃப்ராட்தனம் பண்ண பாக்குறீங்க. என்ன மச்சான், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்ன விஜய், சாமி விஷயத்துல போய் இப்படி எதிர்த்து பேசுற? கேட்டுக்க. தப்புமா, தப்பு. கண்ணத்துல போட்டுக்கோ, அப்புறம் தெய்வ குத்தமாயிடும். அப்புறம் சாமி கண்ணை குத்திடும். பாத்தீங்களா, இப்ப சாமியே யாரு பக்கம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்களே யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கங்க.